வணக்கம் பவித்ரா. திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் முருகேட்ட நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் கலிய பெருமாள் அதிமுக சார்பாக இரட்டை சின்னத்தில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில இன்று காலை தனியார் தங்கும் விடுதியிலிருந்து புறப்பட்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு வந்து நடைபாதை வியாபாரிகள், டீ கடை, அந்த தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு வருகின்ற பொதுமக்கள் என அனைவரிடமும் துண்டு பிரச்சனைகளை குறித்து வேட்பாளர் கலிய பெருமாளுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களிக்கும்படி வாக்குகளை சேகரித்தார். அப்போது நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யும் போது அந்த பொருட்கள் காய்கறி மார்க்கெட் எங்கிருந்து வருகிறது, அதனுடைய தரம் என்ன, அதனுடைய நன்மைகள் குறித்து கேட்டிருந்து மக்களோடு மக்களாக வாக்குகளை சேகரித்தார். அப்போது நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய பிரச்சனை தினந்தோறும் அன்றாடம் நகராட்சி மூலமாக தங்களுக்கு நடைபாதையில் அமைத்து வியாபாரம் செய்வதற்கு மிகவும் தொந்தரவாக உள்ளது என்று அவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறினர். அப்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நடைபாதை வியாபாரிகளின் நலன் மீது அக்கறை கொள்வோம், எனவே இரட்டை சின்னத்தில் வாக்களித்து கலிய பெருமாளை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அவரிடம் ஆறுதல் கூறி வாக்குகளை சேகரித்து சென்றார். உடன் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, நகர பொறுப்பாளர்கள் என அனைவரும் இருந்தனர். பவித்ரா.